தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசு பிரியமானவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது ஆரோக்கியதாசன் கிரேஸ் மேரி குடும்பம் புனித சூசையப்பரின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் ஃபெலிக்ஸ் ரொசாரியோ நற்குணமும் நற்சுகமும் பெற வேண்டும் என்று வேண்டியும், ஜெசி ஜோஸ்பின் மேத்யூ ஜோசப் பெர்னதத் இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்படுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் மரித்த அருட்தந்தை பிரபுதாஸ் ஆரோக்கியம், குழந்தை ஆண்டனி, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இந்த பலிப்பிடத்தின் முன் எழுதி வைக்கப்பட்டு நினைவு கூறப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. சகோதரரை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளிக்க புனித ஜோசபாத்தை நிரப்பிய தூய ஆவியாரை உமது திரு அவையில் தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அப்புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே தூய ஆவியால் வலுப்பெற்று என் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை துறக்க அஞ்சாது இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, 1 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடை எல்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களை பற்றி
பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சியுரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர். உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாய் இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர் நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோர்க்கு இரக்கங்காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோர்க்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழிகாண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். எளியோர்க்கும் திக்கற்றவர்க்கும் நீதி வணங்குங்கள். சிறுமையுற்றோர்க்கும் ஏழைகட்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிழியினின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். பல்லவி. நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லோரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன். பல்லவி.
நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 11 19 முடியும். அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தாம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு திரும்பி வருதல். இயேசு 10 பேரையும் குணப்படுத்துகிறார். ஆனால் திரும்பி வருவது எத்தனை பேரு? ஒரே ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி வருகிறார். அதுவும் அவர் எந்த குலத்தை சார்ந்தவர், எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்? ஒரு சமாரியராக இருக்கின்றார். ஏன் அவர் சமாரியர், மற்றவர்கள் அனைவரும் சமாரியர்கள் இல்லையா என்று பார்க்கும் பொழுது 18வது வசனம் நமக்கு மிக தெளிவாக கூறுகின்றது. விவிலியத்தில் மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, அவர் சமாரியர். அதோடு மட்டுமல்லாமல் இயேசுவே கூறியிருக்கின்றார், அந்நியராகிய நீ மட்டும்தான் வந்திருக்கிறார், எங்கே மற்றவர்கள் என்று. மற்றவர்கள் ஏன் வரவில்லை, எதற்காக வரவில்லை, என்ன காரணம், என்னவாக இருக்கும்? எனவே மேபி நோய் நீங்கியதனால் இவன் யூத குலத்தை சார்ந்தவன், மற்றவர்கள் வேறு சமுதாயத்தை யூதர்களாக இருக்கலாம், அவர்கள் இவன் சமாரியன் என்பதனால் இவனை ஒதுக்கி வைத்திருந்திருக்கலாம். அல்லது நோய் நீங்கியவுடன் யாரை சந்திக்க வேண்டும்? யாரை சந்திக்க வேண்டும்? குருவிடம் சென்று காண்பிக்க வேண்டும். இவர் நோய் நீங்கியது என்பதை அறிந்திருந்ததனால் தலைமை குருவானிய இயேசுவிடமிருந்து தன்னை காண்பிக்க வருகின்றார். எனவே திரும்பி வருதல் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. நாங்கள் பிலாசபி மெய்யியல் படிக்கும் பொழுது ஒரு மெய்யியல் அறிஞர் ஒருத்தர் இருப்பார். அவருடைய பெயர் மார்ட்டின் ஹைடகர் என்ற ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது ஹோம் கம்மிங், அதாவது வீடு திரும்புதல். அதற்கு 3 அர்த்தங்களை கொடுப்பார். ஒன்று, நாம் நம்மளுடைய வேர்களுக்கு திரும்ப செல்வது. எங்க? நம்முடைய வேர்களுக்கு நாம் திரும்ப செல்வது. இரண்டாவது, நாம் வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்த்தல், நாம் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்ப்பது. மூன்றாவது, நாம் தொடக்கத்தை மறு ஆய்வு செய்வது. நாம் எங்க தொடங்கினோமோ அதை நாம் திரும்ப சிந்தித்து பார்ப்பது. எனவே இந்த தொழுநோயாளர் தன்னுடைய எங்கு திரும்பி வருகிறார்? தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வருகிறார். தன்னுடைய இல்லம் எது? தன்னுடைய வேர் எது? யார் அவர்? இயேசுவிடம் திரும்பி வருகிறார். இயேசுதான் அவருக்கு வேறாக இருக்கின்றார். இயேசுதான் அவருக்கு வீடாக இருக்கின்றார். எனவே அவர் இயேசுவிடம் திரும்பி வருபவராக இருக்கிறார். எடுத்து வாசிங்க, கொலோசியர் எழுதிய புத்தகம், கொலோசியர் 2:7. கொலோசியர் 2:7. அவரில் வேரூன்றி
அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அப்படி என்றால் நம்முடைய வேர் எங்க இருக்கணும்? நம்முடைய வேர் எங்க இருக்க வேண்டும்? இயேசுவில் நம்முடைய வேர் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் அவருடைய திரும்பி வருவது என்றால் நம்முடைய வேரை நோக்கி நாம் செல்கின்றோம். யாரெல்லாம் வேரை நோக்கி செல்லாமல் மாற்று பாதையில் செல்கிறார்களோ அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவில்லை. விவிலியத்தில் 2 விதமான திரும்பி வருதல் இருக்கிறது. முதலாவது பார்க்கும் பொழுது ஊதாரி மைந்தன் எதற்காக திரும்பி வருகிறார்? தன்னுடைய மனம் மாற்றத்தை அறிந்து தன் தந்தையிடம் திரும்பி வருகிறார். ஆனால் இந்த நபர் திரும்பி வருவது எதற்காக? கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக அவர் திரும்பி வருகின்றார். எனவே நான் இயேசுவிடம் திரும்பி வருவதற்கு தயாராக இருக்கிறேனா? திரும்பி வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்குறைகளை நான் நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்துகிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் யாருடைய திருவிழாவை சிறப்பிக்கின்றோம்? ஜோசபாத். இவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? ஏன் கொலை செய்யப்பட்டார் என்று பார்க்கும் பொழுது திருச்சபைக்கு எதிராக இருப்பவர்களை திருச்சபையிடம் கொண்டு வருவதற்காக, ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக இவர் முயற்சி செய்கிறார். ஆனால் அவர்கள் இவரை சிறையில் அடைத்து விடுகிறார்கள். அடித்து துன்புறுத்தி சுட்டு அவருடைய உடலை ஆற்றில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். இவரை ஒற்றுமையின் திருத்தூதர்கள் என்று கூறுகிறார்கள். இன்று பல பேர் ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களாக தான் இருக்கிறார்கள். நல்லா இருப்பவர்கள் என்ன பண்றாங்க? ஏதாவது பண்ணி பிரித்து விடுபவர்களாக தான் இருக்கிறார்கள். எனவே நாம் ஒற்றுமையின் சின்னமாக இருக்கக்கூடிய ஜோசபாத் ஒற்றுமையின் திருத்தூதராக இருக்கிறார். எனவே நாம் நம் குடும்பத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டுபவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்து அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவு மிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். புனித ஜோசபாத் ரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜோசபாத் முத பெயரை அறிக்கேட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: வானக தந்தையின் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா காணும் மறைசாட்சியான புனித ஜோசபாத், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளன் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஒவ்வொரு திருப்பலியுமே ஒரு திரும்பி வருதல் தான். இந்த திரும்பி வருதல் என்பது எதற்காக என்றால், நாம் ஆசீர்வாதத்தை அல்ல, மாறாக நம்மை ஆசீர்வதிப்பவரை நாம் நன்றியோடு நினைவு கூறதான். எனவே அந்த மனநிலையோடு நாம் ஒவ்வொரு திருப்பலிக்கும் நாம் திரும்பி வருகின்ற பொழுது, இது அந்த சமாரியனை போல இறைவனுக்கு நன்றியான உள்ளத்தோடு நாம் என்றுமே அவரிடம் சரணடைவதற்கான அந்த அருளையும் ஆசிரியம் ஏந்தி நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அனைவரும் பொருளந்து பக்தியோடு இணைந்து சொல்லவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். எங்கள் காவலார் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கள் பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கள் பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க காலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க காலை ஏந்திடும். எங்கள் காவலார் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். புனித சூசையப்பரை வணங்கி போற்றும் அவரது பெயரால் இறை ஆசியை நாட வந்துள்ள நாம் புனித சூசையப்பரையை நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்த இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒவ்வொரு தமிழ் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தருளும். அதனால் உமது மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு இறையாளாய் தோன்றுவார்களாக. மன்றாடுகிறோம். இறைவனாய் இருந்தும் உம்மையை புனித சூசையப்பருக்கு கையொப்படைத்து அவரது ஆதரவு வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருஅருளால் திறம்பட காத்து நடத்திய தூய ஆவியே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் போர் பங்கையும் இறைவன் திருவுளத்துக்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருளும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இறை அருளால் பாதுகாக்கப்பட்டவரும் கற்பின் லில்லியுமான புனித சூசையப்பரின் புகழ் பாடி மன்றாடுவோமாக. மிகவும் பேறு பெற்ற புனித சூசையப்பரே, தொழிலாளிகளை பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நாம் நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். தெய்வத்தாரான ஜென்ம பாவமில்லாமல் உட்பவித்த புனித கன்னிமரியாவிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய வாழ்வின் இயேசுவிற்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் இறை சித்தத்துக்கு ஏற்ப எங்களுக்கு பெற்று தாரும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பர் இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் வாழ வரம் பெற்று தர உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசையப்பரே, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசை எங்கள் மத்தியில் கட்டி எழுப்பும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்று தரமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இயேசுவை பல ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இல்லாமைகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தருமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் வேண்டி மன்றாடும். இயேசுவை சுமந்து காத்தவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை இறைவார்த்தை சுமந்த திருப்பலி, திருச்சடங்குகள், ஆராதனை, குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தருமை மன்றாடுகிறோம். எங்கள் போர் பங்கை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் என் பங்கில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும் புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நீதிமான நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசையப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்று தரமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெருக, மத ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு பாதுகாவலரே, உம்மை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். திருக்குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்த அருமை தந்தையே, உமது உழைப்பினால் நீர் நேசத்துடன் பாதுகாத்த இறைமகன் இயேசுவை வாழ்வின் எல்லாமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் துன்பத்துயரத்திலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களில் உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்றும் துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரியும். திவ்ய பாலன் இயேசு சாவின் ஆபத்துக்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீர் எவ்வளவு வாஞ்சையுடனும் நேசத்துடனும் உதவினீரோ, அவ்விதமே எங்கள் புனித திருச்சபை, எங்கள் பாரத நாட்டை, எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துக்களில் இருந்தும் என்றும் எப்பொழுதும் பாதுகாத்தருளும். உமது காவல் பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவியின் துணையாலும் நாங்கள் யாவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து பக்தியாய் மரித்து மறுவுலகில் முடிவில்லா இன்பத்தை பெற்று மகிழ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமிருந்து எங்களுக்கு துணிவும் அமைதி நிறைந்த உலப்பாங்கை அளிப்பதாக. நாங்கள் புனித ஜோசபாத்தின் எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மனமுவந்து கையளிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.